Hi students, in last video we learned about Fleming's right hand rule and then Lenz law Lenz law illustration, that means example பார்த்தோம். Fleming's right hand rule and problem பார்த்துப்போம். Today we are going to discuss about the motional EMF from Lorentz force. Lorentz forceல இருந்துட்டு எப்படி வந்து மோஷனல் இஎம்எஃப்ட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கன்சிடர் எ ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட். கன்சிடர் ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் ஆஃப் லென்த் எல் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு which is directed perpendicular into the plane of paper. ஓகேங்களா, பேப்பருக்கு வந்து பர்பண்டிகுலராக இப்போ வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ இதை நம்ம 3Dயில் பண்ண முடியாதனால 2Dயில் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ராட் எடுத்துக்கிட்டோம், அதனுடைய லென்த் எல். இதை கொண்டு போய் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்கோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் which is directed perpendicular into the plane of paper. ஓகேங்களா, the length of the rod is normal to the magnetic field. magnetic fieldக்கு length of the rod எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா perpendicular-ஆ இருக்கு. ஓகேங்களா, அப்போ magnetic field வந்து இப்படி இருக்கு. ஓகேங்களா, அப்போ length of the rod வந்து இப்படி இருக்கு. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா magnetic fieldக்கும் length of rodம் எப்படி இருக்குன்னா perpendicular-ஆ இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். Let the rod move with a constant velocity v towards right side. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த ராட் என்ன ஆகுது, லென்த் ஆஃப் ராட் வந்து ராட் வந்து என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகிட்டுருக்கு. லென்த் ஆஃப் ராட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர். அது மட்டும் இல்லாமல் ராட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ராட் வந்து மூவ் ஆகுது. எந்த மாதிரி டுவர்ட்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆகுது, அதுவும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. let the rod be move with constant velocity v towards right hand side. ஓகேங்களா, when the rod moves free electrons. எப்போ வந்து ராட் வந்து மூவ் ஆகுது, அதுவும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிற இடத்துல in it also move with the same velocity v in b. ஓகேங்களா, இப்போது நம்மளது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெலாசிட்டி, அதாவது ராடை கொண்டு போயிட்டு ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணிட்டோம். அப்படி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ராட் வந்து விங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகே, அப்போ அந்த ராடுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி விங்கிற கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கும் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஓகேங்களா, ரைட். ஸோ ராட் வந்து விங்கிற ராடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. ஓகேங்களா, as a result the Lorentz force acts on free electrons in the direction from B to A. ஓகேங்களா, and is given by the relation. ஓகே, ஸோ Lorentz force வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகும்போது ராட் மூவ் ஆகும்பொழுது ராடில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் சேர்த்து மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எங்கேருந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் பியிலேருந்து ஏக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா, அப்படி மூவ் ஆகும்பொழுது அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா இவிபின்னு படிச்சிருக்கோம். ஸோ அதனால் எஃப்பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ into v vector cross b vector. ஓகேங்களா, the action of this Lorentz force is to accumulate the free electrons at the end A. எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான்ஸ் அந்த ராடோடைய எண்டு ஏல போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகும். This accumulation of free electrons produces potential difference across the rod, which in turn establishes an electric field E directed along BA.
ஓகேங்களா. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிஏங்கிற டைரக்ஷனில் இருந்துகிட்ருக்கும். ஓகேங்களா, ரைட். லாரன்ஸ் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, பிஏங்கிற டைரக்ஷனில் இருக்குது. அண்ட் தென் அங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அட் த எண்டு ஏல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போவும் எலக்ட்ரான்ஸ் என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுனால பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும். அது எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலேருந்து ஏன்ற டைரக்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு இ the Coulomb force starts acting on the free electrons along AB and is given by. ஸோ இதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து போகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறதுனால ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் FE is equal to எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் FE is equal to மைனஸ் EE வெக்டார். FE வெக்டார் is equal to மைனஸ் EE வெக்டார். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸுமே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மேக்னிடியூடை கம்பேர் பண்ண போகிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டார் கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங் as long as accumulation. எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய சார்ஜஸோடைய டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா. accumulation of electrons at the end A continuous. The force Fe also increases until equilibrium is reached. At equilibrium, the magnitude of Lorentz force and the Coulomb force balance each other and no further accumulation of free electrons at the end A takes place. இப்போ இந்த end Aல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணுறதுனால நமக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்துகிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது the force Fe also increases. அப்போ எது வரைக்கும் அந்த கூலும் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the magnitude of magnitude of Lorentz force எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா magnitude of accumulation of charges இருக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சார்ஜஸ் வந்து ஒன்ஸ் ஈக்லிபிரியம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டியூட் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸும் அண்ட் தென் கூலும் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் அக்குமுலேஷன் ஆஃப் சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எப்போ வந்து இது ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கு வந்துருச்சோ அதுக்கப்புறம் வந்து இந்த சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, அக்குமுலேஷன் ஆஃப் இன்க்ரீஸிங் தி சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ அந்த மேக்னிடியூட் வந்து FB ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் FB ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் FE. ஓகேங்களா, ரைட். அப்போது FBயோடைய ஈக்குவேஷன் வேல்யூ FEயோட ஈக்குவேஷன் வேல்யூவும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஈக்குவல் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ FBயோட ஈக்குவேஷன் வேல்யூ வந்து என்னென்னா FBக்கு வந்து மைனஸ் ஆஃப் E இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார், FE வந்துட்டு மைனஸ் ஆஃப் EE வெக்டார். ஓகேங்களா. அது மேக்னிடியூடும் போது ரெண்டு செல்லிங் மேக்னிடியூட்னா வெக்டாரை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே பெர்பெண்டிகுலர், தட் மீன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால EVB sin 90 டிகிரி, EVB sin 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு EE. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், EE கேன்சல் ஆகிடும். அதுலேருந்து sin 90யோட வேல்யூ 1, அதனால் VB இஸ் ஈக்குவல் டு E. VB is equal to E. Okay. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் potential difference between the ends of the rod E is நம்மளுடைய இந்த ராடு லென்த் ராடில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதனுடைய லென்த்தும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடச்சிடும். ஸோ த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to EL. இந்த ஈயோட வேல்யூ VBன்னு தெரியும். அந்த VBயை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to VBL. Potential difference V is equal to VBL. This is called as potential difference. This V is called as velocity. Thus, the Lorentz force on the free electrons is responsible to maintain this potential difference and hence produces an EMF. இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேலே ஒர்க் ஆகக்கூடிய அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹென்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு
VBL. ஓகேங்களா? ஸோ தட் மீன்ஸ் BLV. இது இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் எதை கொடுக்குது, எலக்ட்ரான்ஸ் மேலே EMF ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இருக்கேட். At this EMF is produced due to the movement of the rod. It is often called as motional EMF. இந்த EMF வந்து ராட் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த EMFக்கு பேர் வந்து motional EMFனு சொல்கிறோம். If the ends A and B are connected by an external electric field of total resistance R, then the current வந்து என்னன்னு கண்டுபிடிப்போம். ஏன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணுறோம் ஒரு ஜஸ்ட் இமேஜினேஷன். அந்த இஃப் த எண்ட்ஸ் அந்த எண்டு ராட் AB இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் எது கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் connected by an external circuit of total resistance. ஒரு external circuit கூட கனெக்ட் பண்ணுறோம். external circuit கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த total resistance வந்து Rன்னு இருக்கும். ஸோ Rன்னு இருக்கிறதுனால and then the current I is equal to I வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா EMF E divided by resistance R. EMF E divided by resistance R. ஸோ EMF வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் BLV by R. BLV by R. flows in it. இந்த அளவுக்கு total resistance வந்து flow ஆகிட்டு இருக்கும். ஸோ the direction of current is found from right and thumb rule. ஓகேங்களா? ஸோ இப்போ மோஷனல் EMF வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஒரு ராட் எடுத்துட்டோம். அந்த ராட் வந்து லென்த் L இருக்கிற ராட் எடுத்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணாலும் அந்த ராட் வந்து Vங்கிற வெலாசிட்டியில் மூவ் பண்ணும். அதனால் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ராடுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். அப்போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது ஏங்கிற எண்டில் வந்து எல்லாமே அக்குமுலேட் ஆகுது. அப்படி அக்குமுலேட் ஆகுறதுனால பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கூலும் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த கூலும் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம். இந்த அக்குமுலேஷன் ஆஃப் சார்ஜ் வந்து எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேக்னிடியூட் ஆஃப் லாரன்ஸ் ஃபோர்ஸும் மேக்னிடியூட் ஆஃப் கூலும் ஃபோர்ஸை ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வர வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுதோ அந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த ரெண்டுத்துடைய மேக்னிடியூட்டும் ஈக்குவல் பண்ணுங்கள். மேக்னிடியூட் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்முலா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to VBன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ரைட் வந்து அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த ராடோடைய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா V is equal to அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டையும் லென்த் ஆஃப் த ராடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to velocity into BL மேக்னெட்டிக் ஃபீல்டு into length of the rod. இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் அந்த ராட்ல EMF ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரீசனபிளாக இருக்குது, மெயின்டைன் பண்ணுது. ஸோ தட் இஸ் த ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், EMFன்னு எழுதுகிறோம். அந்த EMFக்கு பேர் லென்த் ஆஃப், அதாவது அந்த ராட் மூவ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த EMF மோஷனல் EMFன்னு சொல்கிறோம். சப்போஸ் அந்த ராடோடைய ரெண்டு எண்டையும் கொண்டு போயிட்டு ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் Rன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனால கரண்ட் I என்னன்னு வரும் அப்படின்னு சொன்னால் ஓம்ஸ் லாலேருந்து V is equal to I அதுலேருந்து I is equal to V by R. ஸோ EMF divided by Rன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அதனுடைய கரண்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலில் யூஸ் பண்ணால் கண்டுபிடிச்ச முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை இன்றைக்கே எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.